இன்றைக்கி நாட்டில் பாருங்கள், எத்தனையோ கட்சிங்க இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் தொண்டர்கள் இருக்கும். அந்த தொண்டர்களுக்கான பதிவு தான் இது. இன்றைக்கி எந்த ஒரு கட்சி தலைவனும் உண்மையாக கிடையாது. இன்றைக்கி ஒரு கட்சி கூட்டணியில் இருப்பாங்க, நாளைக்கு ஒரு கட்சி கூட்டணிக்கு போயிடுவாங்க. அவங்க மேல் மட்டத்தில் பார்த்தா எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. நாம் தான் இன்றைக்கி உன் கட்சி பெருசா என் கட்சி பெருசான்னு லோக்கலில் அடிச்சுக்கிறோம். இன்றைக்கி ஒரு கட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியை நம்ம ஆதரித்து பேசுகிறோம், ஆதரவாக கொடி பிடிக்கிறோம். இவங்க இன்னொரு கட்சிக்கு போயிட்டாங்கன்னா இனிமேல் அந்த கட்சியை ஆதரித்து பேசணும், அந்த கட்சிக்கு ஆதரவாக கொடி பிடிக்கணும். ஏற்கனவே இருந்தாங்க பற்றியா, அந்த கட்சியை இனிமேல் நம்ம எதிர்த்து பேசணும். இப்படி இருக்குது நம்ம தொண்டர்களுடைய நிலைமை. யாரோ ஒருத்தர் மேலே போகிறதுக்காக நாம் எதுக்குங்க வேலையை வெட்டி விட்டுட்டு வேகா வெயிலில் போய் அவங்களுக்காக கொடி பிடிக்கணும்? கடைசியாக நம்ம கண்டது என்ன? ஒரு கோட்டரும் கோழி பிரியாணியும் தான். இதை வேலைக்கு போனால் நாமளே சம்பாரித்து வாங்கிக்கலாமே. இனிமேல்ட்டு மற்றவங்களுக்காக கொடி பிடிக்கிறத விட்டுட்டு இனிமேல் நம்ம பெற்றவங்களுக்காகவும் நம்மளை நம்பி வந்த பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காகவும் வாழ்வோம். இந்த கட்சியெல்லாம் இனிமேல் விட்டுடுங்க. நான் சொல்கிறது உண்மை தானே? உண்மையாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.